சர்ச்சை பேச்சு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணையுடைய காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அசோக் நகர் சைதாப்பேட்டை பள்ளி ஆசிரியர்களுடன் கண்ணப்பன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சென்னை எம்ஜிஆர் பகுதியில் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி ஆசிரியர்களோடு இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி ஆகிய 2 பள்ளிகளிலுமே கடந்த மாதம் நடைபெற்ற மகாவிஷ்ணு என்பவர் நடத்திய இந்த சொற்பொழிவு என்பதுடைய விவகாரம் என்பது தற்போதைய பேச்சு சர்ச்சையாயிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தொடர்பு இந்த விசாரணை தொடர்பாக சென்னை எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அந்த பள்ளியில் தற்போது விசாரணையை துவங்கி இருக்கிறார். மாவட்ட பள்ளி முதன்மை கல்வி அலுவலர், அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த விசாரணையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையிலான குழு 3 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் அதே போன்று தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் விசாரணையை தற்போது அசோக் நகர் எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் தற்போது துவங்கி இருக்கிறார். இந்த விசாரணையில் அசோக் நகரனுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி, அதே போன்று சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் இருவருமே தற்போது இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.